என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க? கரண்ட் இல்லையில தங்க. கரண்ட் வந்துருச்சா? இல்லை. கரண்ட் இல்லையா? வேக்காடாக இருக்குது. அதான் வந்தேன். அப்படியே மரத்து நிழல்ல அப்படியே நின்றுட்டுருக்கேன். கரண்ட் எப்படா வரும், வேக்காடு தாங்க முடியலையே அப்படின்ட்டு. பசிக்குதுமா. மணி 11 ஆகிட்டு. பசிச்சிட்டா உனக்கு? ஆமாம். ரொம்ப பசிக்கியா? ஆமாம். சரி, சாதம் வைக்கணுன்னா லேட் ஆகும். ஓகேவா? கரண்ட் இல்லை, மசாலா அடிக்கணும். சரி வா, உனக்கு நான் ஒரு சூப்பராக ஒன்று செஞ்சு தரேன். ஓகேவா? என்னம்மா செய்ய போகிற? நீ சாப்பிட்டு பாரு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. சூப்பராக உனக்கு ஒன்று சீக்கிரமாக ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே பண்ணி தரேன். சரி வா போகலாம். என்ன கண்ணா, கரண்ட் வரலன்னா? கரண்ட் வந்துட்டு? ஆமாம்மா, நான் உன்னை கூப்பிட வந்த கேப்பில் தான் வந்துட்டு போல. ரைட்டு, இருந்தாலும் செய்ய லேட்டாகும். டக்குன்னு வீட்டில் ரவை இருக்குது, சரியா? அதை வச்சு உனக்கு சூப்பராக நான் ரவை உப்புமா பண்ணி தரேன். சரி, சாப்பிட்டு பாரு, சரியா? வா. என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க? வயிறு பசிக்குன்னா வெங்காயத்தை உட்காந்து நறுக்கிட்டு இருக்க. லூசு, இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா? ரவை இருக்குது. நீ ரொம்ப வயிறு பசிக்கின்னு சொன்னேல்ல? ஆமாம். அதான் ரவை கிண்டலாம். ரவையா? ஆமாம், வித்தியாசமாக உனக்கு சூப்பராக பண்ணி தரேன் பாரு. செம்மையாக இருக்கும். சாப்பிட்டுட்டு நீயே சொல்லுவேன். சரி சரியா? சரி. அதுக்கு சின்ன வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன்னு பாக்கியோ? ஆமாம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி. பெரிய வெங்காயம் ஈஸியாக வெட்டிடலாம், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நீ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? சரி. இவ்வளோ நாளாக தக்காளி போடாமல் தானே செய்வேன். ஆமாம். அன்னைக்கு ஒரு நாள் தக்காளி போட்டு செஞ்சேன்னா அப்பாவும் லிங்கராஜாவும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சூப்பராக பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ தக்காளியே நம்ம குழம்புக்கு எப்படின்னு இருக்கும், நீட்டமாக தானே இருக்கும். ஆமாம். அப்படின்னு இருக்கக்கூடாது. யாருமே எடுத்து தூர போடக்கூடாது. நல்லா மசிஞ்சிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அந்த ரவையில் இறங்கும். அதனால் அப்படி நீள நீளமாக நறுக்கிட்டு நடுவில் ஒரு நறுக்கு அப்படி நறுக்கிட்டோம் அப்படின்னா மசிஞ்சு கொழி தனியாக பழம் தனியாக போயிடும். அப்போ யாருமே பிறக்கி போட மாட்டாங்க. எப்படி என்னோட 7ஆம் அறிவு கண்குட்டி? எல்லாருக்கும் 6 அறிவு தான். அம்மாவுக்கு 7ஆம் அறிவு. சும்மா சொன்னேன், யாரும் நக்கல் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சும்மா ஜோக். கண்ணனுக்கு ரவையே பிடிக்காது. ரவை கிண்டுனாலே சாப்பிட மாட்டான். இன்னைக்கு உண்மைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? சரி. நல்லா உரைப்பா இருக்கும், சரியா? அப்போதான் செமையாக இருக்கும். உரைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பழுத்த மிளகாய் இருக்குல்ல கண்ணா? ஆமாம். இந்த மாதிரி பழுத்த மிளகாயை வந்து ஒரு சிலர் பழுத்து போச்சு அப்படின்னு யூஸ் பண்ண தயங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி மிளகாய் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். எதுக்கு? நம்ம தோசை இட்லிக்கு ஒரு தக்காளி பழம் தேங்காய் வச்சு நம்ம சட்னி அரைப்போம் தெரியுமா? அப்போ இந்த மாதிரி பழுத்த மிளகாய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி மிளகாய் போட்டு அரைச்சோம்னா அது ஒரு தனி வாசம், டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மிளகாய் தோட்டத்திலேயே இந்த மாதிரி பழத்தை தான் எடுத்து அப்படியே கிச்சடி பண்ணிடுவாங்க தெரியுமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி மிளகாய் ரொம்ப பிடிக்கும். கிச்சடி இதில் பிணைஞ்சா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த உப்புமாவோட அப்படியே சேர்த்து மிளகாயோட சேர்த்து சாப்பிடணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாயை பிறக்கி வைக்கக்கூடாது. அதாவது நீங்கள் சின்ன பிள்ளைங்க பிறக்கி வைப்பீங்க, பெரிய ஆளுக்கு சொல்கிறேன். மிளகாயோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படியே வாயெல்லாம் எச்சி வரும். இன்னைக்கு ரவை உப்புமா கிண்ட போகிறோம். 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஓகேவா? 200 கிராம் பாக்கெட்டில் 3 எடுத்துருக்கேன். 2 கட்டு தான் நம்ம ஃபேமிலிக்கு பத்தாது, அதனால் 3. வா டக்குன்னு கிண்டுவோம். ஹாய் மக்களே, எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பில் நின்று வேலை பார்க்க முடியலன்னு சொன்னேன்ல, எவ்வளோ இடுக்கமாக இருக்குன்னு பாருங்கள். தம்பி மேலே ஏறி நின்று எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகேவா? சரி வாங்க பண்ணிடலாம். ஓகே, அடுப்பை 2 அடுப்பையும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்ணை பசிக்கின்னு சொன்னால டக்குன்னு முடிச்சிடுறேன். ஓகேவா கண்ணா? ஓகே. ரைட். ஆயில் ஊற்றிக்கலாம். அது ஸ்பூன் சின்னதாக இருக்குது, வர மாட்டேங்குது. ஓகே,
இப்போது இந்த எண்ணெய் காயட்டும், லேசாக குறைச்சி வச்சுட்டு இங்கே அடுப்பில் சட்டி காயுது. ரவையை அளந்து ஊற்றிடும். ரவையை வந்து அளந்து வறுக்கணும். அப்போ தானே நம்ம தண்ணி வைக்க முடியும். 1 2 3 4 5 6. ஓகேவா? 6க்கு 6 2 12 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு காயில எண்ணும். இந்த சுறா படத்தில் விஜய் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன அப்படிம்பாங்க, அதெல்லாம் பொரியும்ல. ஓகே, இதை வந்து கருக விட்டுறக்கூடாது. ரவையை வந்து சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, கொஞ்சமாக இதில் நம்ம வந்து ஆயில் விடணும். நம்ம சமையல் எண்ணெயாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன், ஏன்னா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் விடுறோம் அப்படின்னா, நம்ம உப்புமா கிண்டினோடனே இந்த கல்யாண வீட்டிலலாம் உப்புமா அப்புறம் கேசரியெல்லாம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். ஓகேவா? கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். கரெக்டாக பார்த்து இதே மாதிரி பண்ணுங்கள். செம்மையாக உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அந்த கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை. ஓகே, மிளகா. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே உரைப்பு பயங்கரமாக சாப்பிடுவோம். அதனால தான் உரைப்பு இல்லை அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாது. ஓகே, வெங்காயம். இதெல்லாம் பார்த்து அப்படியே இந்த கொஞ்சம் கட்டி கட்டியான ரவையில் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா, அதை அப்படியே லேசாக அப்படியே நசுக்கி விடணும். அதை அப்படியே ஈவனாக அப்படியே வந்துடும். அப்படிங்க பாருங்க, வந்துச்சா? கொஞ்சம் ஹையாக கூட்டி வச்சுக்கிறேன். அண்ணன் பசிக்குன்னு சொன்னோம்னா 2 அடுப்பில் வச்சுட்டேன். அடுத்தது தக்காளி போடுவோம் வதங்கிறதுக்காக. கொஞ்சமாக உப்பு. ரவையை வந்து நல்லா சூடேறிட்டு இப்படி தொட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரவையை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, ஆனால் இந்த வதங்கல் காணாது. தக்காளி போட்டு நல்லா 2ம் சேர்ந்து மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஓகேவா? இதை கண்டிப்பாக மூடி போட்டு மூடி வைக்கணும். அப்போ தான் இது நல்லா மசிஞ்சு வேகும். ஓகே, இது நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஓகே, ஒரு 2-3 நிமிஷம் ஆயிட்டு. இங்கே பாருங்க, கிட்டக்கடை எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா? அப்படியே நல்லா அப்படியே கிண்டி விட்டோம் அப்படின்னா அப்படியே மசிஞ்சிடும். இதை இப்படியே பழைய சோத்துக்கு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் ரசித்து சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? சரி, இப்போ தண்ணி ஊற்றிடலாம். 6 எடுத்தனா 6 கிளாஸ் ரவை எடுத்தனா அதில் 12 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு கிளாஸாக ஊற்றினோன்னா லேட் ஆகும்ல. ஏற்கனவே வீடியோ லென்த்தாக போகுது, மன்னித்து கொள்ளுங்கள். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்பவும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். திரும்ப வேணுன்னா பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. கலர் ரசம் மாதிரியே இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி, இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிச்ச உடனே ரவையை போட்டுருவோம். பாரு, நல்லா கொதிச்சுட்டு பாரு, எப்படி கொதிக்க பாரு. அப்படியே வாசனை கமன்னு வருது. ரவை இன்னும் சூடு இருக்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுவோம், இல்லை தெரிச்சிடும்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும், கட்டி விழுந்துடக்கூடாது. இந்த கடைசி நேரம் போடுறதுக்குள்ள கட்டி தட்டை பார்க்கும் உஷாராக இருக்கணும். அந்த கட்டி தட்டு தான் சிம்மில் வச்ச பிறகு நம்ம கூட்டவே வேண்டாம், அதுவே சரியாக வந்துடும். அடுப்பு சிம்லேயே இருந்தால் போதும். அந்த கட்டி கட்டியாக இருக்கிறத இருந்தால் இப்படி மசிச்சு இப்படி விடுங்க. உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து விடுமா. கரெக்டாக இருக்கு, உரைப்பா சூப்பராக இருக்கு. இதுக்கு மேலே இருந்தால் இருவிரும். அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். கண்ணா சாப்பிடுமா? பா இங்கே பாருங்க எப்படி இருக்கு. சரி வாங்க சாப்பிடலாம். அண்ணா பாரு, சாப்பிட்டு வேணா வாங்கிக்கோ. சரியா? தள்ளுப்பா. இந்த இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இங்கிராஜா உனக்கு பாரு. நான் பெரிய ஆள், அதனால எனக்கு பெரிய தட்டு. நீ சின்ன பையன். நீ இவ்வளோ நேரம் எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வர? லீவு சனி ஞாயிறு வந்துட்டாலும் வீட்டிலே இருக்க முடியும். பாரு போதுமா பாரு. சரி பாப்பா வந்தானா வச்சுக்கிடுவோம். சரியா? சூடாகவே இருக்கட்டும். இந்த இது உனக்கு, கண்ணா நீ எடுத்துக்கோ. இது எனக்கு. ஓகேவா? இங்க ராசா எப்படி இருக்கிறது? ஏதோ கஷ்டப்பட்டு முழுங்குற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு. சூடா இருக்கு. சூடா இருக்கும் போது தான் டேஸ்டா இருக்கு. ஆறிடக்கூடாதுன்னா வேக மாட்டு சாப்பிட்டா சுடுது. சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ஓகே. எப்படி சிவப்பு கலர்ல இருக்கு? தக்காளி போட்டேன். இவ்வளவு நாளா தக்காளி போட மாட்டோம்ல, இன்னைக்கு தக்காளி செய்யற மாதிரி இல்ல, ஏதோ தேங்காய் எண்ணெய் ஊத்துனேன். ரவையை வறுக்கும். அதான் எப்படி வந்திருக்கா? வாசமா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.